என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? என்னப்பா தப்பாவே பார்த்தா அந்த பொண்ணு இடுப்பு கிட்டது. கொஞ்சம் தெளிவா பேசு. என்ன நடந்துச்சு? தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணிக்கு என்ட்ரி ஆயிருப்பாங்க 4 பேர். உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும் போது இந்த பொண்ணு லைட்டா குடிச்சிருந்தா முதல்ன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19. 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17. சரி. இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டா 19 ஆகும். நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? சரி. ஆனா பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனா என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாங்க அவங்க. யாரு? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க வருமா. இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப சுத்தி டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காங்க. அவங்க வந்து இடுப்பு எதை கிட்டிக்கிறாங்க போல. டான்ஸ் ஆடி இடுப்பு கிள்ளி வாழறதுக்கு கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது. ப்ராப்ளம் சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி விளையாடுங்க, ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்களா ஃப்ரீயா ஆடணும் அப்படின்ட்டு. நீ யாரும் சொல்லிட்டு பிடிச்சி நெக்ஸ்ட் வச்சாங்க. அப்பவே பவுன்ஸ் போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சான். அவனுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் ஆடும்போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்றான்னு போயிடுவாங்க. அந்த காலில் இவனு வர எங்க ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல. வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவன் என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு ரைட் இருக்கு பிரிட்ஜ் ஏறதுக்கு ஆப்போசிட் அங்கே உள்ள போவோம், விஆர் மால் போகுது. போய் கார் நிப்பாட்டினாரு. சரி, நாங்க என்ன பண்ணா, நான் அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள கிளம்புறோம். அந்த பையன் வண்டி ஓட்டுறான். 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து லாஸ்ட்ல உட்காந்து. ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பொண்ணு நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்ல உட்காந்தேன். ஒரு பைக்ல எப்படா 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டிலயா? கரெக்டா கிராஸ் பண்றோம். அந்த பசங்க கழுத்துக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் அடிச்சதுக்கு கழுத்துக்கு சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவங்க அந்த வெயிட்ல அடிச்சிருந்தாங்க போல. கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டா அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றான்னு பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறான், தொத்தின்னு வரான்னு இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. என்ன ஆயிடுச்சு பேண்ட் எல்லாம் எப்ப கிழிஞ்சது? இதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க போல. இது பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் அரைச்சிருக்கா உடம்பு போட்டுனா? பேண்ட் எல்லாம் கிழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? ஏன் இங்க உட்கார வச்சிருக்காங்க உனைய? இல்ல, அந்த பையனை பேசிட்டு இருக்காங்க. யாரு? பையனை பேசிட்டு இருக்காங்க. அது சரிப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் இங்க உட்கார வச்சிருக்காங்க? ஸ்பாட்லயே ஒரு பொண்ணு இறந்துருச்சா? எப்படி இருந்துச்சு? அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்தனானுங்களா? போயிட்டான் பாட்டுனே. பொண்ணு பறந்து அந்த கல்ல தலை பட்டுச்சா இல்ல கட்டையில பட்டுச்சுன்னு. இன்னொரு பொண்ணு அது இங்க, அதுக்கும் தலையில அடியா? உனக்கு மயக்கம் ஆயிருச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? சமாளி எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு ஆகலையே. அந்த பொண்ணு பார்த்தா அந்த பசங்க எஸ் ஆயிட்டானுங்களா? குடிச்சாச்சா எல்லாரையும்? எத்தனை பசங்க குடிச்சிருக்காங்க? வண்டி ஓட்ட மட்டும் வரல. மொத்தம் எத்தனை பேருப்பா? 5 பேரோ 6 பேரோ வந்தாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்குதா? பெயினா இருக்கா? எதுக்குன்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கிளம்பியா இங்க உட்காந்துருக்க? காலையில எப்பயில உட்கார வச்சிருக்காங்க? காலையில 7:30 மணில இருந்தா? காலையில 7:30 மணில இருந்து இங்க உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி, நான் பேசுறேன். வேற என்ன, தண்ணி தான் வேணுமா? எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போறீங்க? நீங்க அதுல கூப்பிட்டு போனீங்களா? அது உங்களை கூப்பிட்டு நீங்க எதுக்கு தனியா எதுக்கு போனீங்க? இங்க சனிக்கிழமை சண்டே போவாங்க. எவ்வளவு என்ட்ரி ஃபீ? எவ்வளவு ஒரு ஆளுக்கு? நான் வந்து இப்போ 1500 பே பண்ணி போவோம். சில டைம் வந்து உள்ள டிஜே போறது பையனா இருப்பான். உள்ள டிஜே போடுற பையன். சோ அவங்க கூட போய் உட்காருவேன், எல்லாம் போய் டான்ஸ் ஆடுறத தவிர குடிக்கிற பழக்கம் கிடையாது. பேர் என்ன? அஸ்வதா. எப்ப அப்படி 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு? அது 2மே குடிச்சிருந்துச்சுங்களா? மைனர் பொண்ணு 17 வயசு பொண்ணுமா குடிக்குது? நான் அவங்களை உள்ளே அமுச்சு விட்டு மேல நீங்க 2 பேருமே குடிக்கலையா? அந்த பொண்ணை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேல ஒரு 10 நிமிஷமா பவுன்சரை பேசியிருந்தேன். கீழே போறேன், பீரு குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க 2 பேருமே நீங்க குடிக்கல?
பொண்ணுங்க 2 பேருமே குடிச்சிச்சுங்க. அதனாலதான் அவங்க எங்க கீழே வந்து நடுவில் உட்கார வச்சு நாங்க வண்டி ஓட்டணும். ரொம்ப சேஃபடா ஒரு ஓலாகலாம் புக் பண்ணி வந்திருக்கலாம்ல. நினைச்சு இது வரைக்கும் நினைச்சு பாக்க என் பொண்ணு இழந்துட்டு என் பொண்ணு ஒரு பாவம் செய்யாத அப்பாவி பொண்ணு. என் பொண்ண எவனோ கருப்பு கார்ல 6 பேர் வந்தானுங்களா, யாரோ கல்லெடுத்து அறிஞ்சதுக்கு என் பொண்ணு அதுல ஃப்ரெண்டு மண்டியில நின்றதுக்கு ஏத்தி விட்டு போயிட்டானுங்க. ஆனா தப்பா நியூஸ்ல என் பொண்ணு தகராறு பண்ணது. என் பொண்ணுக்கு சென்னையில யாரையுமே தெரியாது. ஐயோ அவளோட அப்பாவி, அவளுக்கு யாரையுமே தெரியாது. சென்னையில தப்பா போட்டு ஐயோ என் புள்ள இறந்து என் புள்ளைய மானதை வாங்குறாடுகளே. ஐயோ இந்த பாலி மேரையும் தினத்தை அந்த நாயை சாவடிக்கணும், அவனோட செருப்பால அடிக்கணும். அந்த நாய்களை தப்பா போட்டு வைக்கிறானுங்களே அவனோட வீடியோ. ஐயோ நான் என் பொண்ணு 18 வயசுல பறி கொடுத்துட்டு இருக்கேன். நான் சைன் வைக்க மாட்டேன். முதலமைச்சர் வரணும், முதலமைச்சர் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை திமுக நாய அவன் யாருன்னு தெரியல, ஆடாய்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுத்தா தான் என் பிள்ளைய வாடியை நான் வாங்குவேன். ஐயோ அது மட்டும் கிடக்கணுங்க. ஐயோ நான் வாங்க மாட்டேன். என் பிள்ளைக்கு தீர்ப்பு வேணும், என் பிள்ளைக்கு தீர்ப்பு வேணும், என் பிள்ளைக்கு தீர்ப்பு வேணும். இப்படித்தான் எல்லாரையும் சொல்லி காசை கொடுத்து பாடியை சைன் பண்ணி கொடுத்து போட்டு தீர்ப்பே கொடுக்காம ஐயோ எவ்வளவு தாய்மார் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்க. அந்த நிலைமை இங்க வேணாம். நான் வாங்க மாட்டேன். யார் வந்து என் கால விழுந்தாலும் நான் வாங்க மாட்டேன். பாடியை வாங்க மாட்டேன். நான் இப்ப கிளம்புறேன். ஐயோ என் பிள்ளைக்கு தீர்ப்பு வேணும். எவன் அடிச்சவங்கள தெரியும், போலீஸ்காரங்களுக்கு தெரியும், அடிச்சவங்களை தெரியும். இவங்க அடிச்சாங்கன்னு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தூக்கு தண்டனை கொடுங்க. என் பிள்ளையில 18 வயசு. ஐயோ என் பிள்ளை சிரிச்சுக்கிட்டு நின்றுச்சா ஸ்கூட்டில ஏறுறதுக்கு. ஐயோ எவனோ கல்லெடுத்து எறிஞ்சதுக்கு என் பிள்ளைக்கு மேல ஏத்திட்டு விட்டு போயிட்டாங்க. காரை ஏத்திட்டு போயிட்டாங்க. ஆனா நியூஸ்ல தகராறு பண்ணி என் பிள்ளை யாரோட போயிட்டு தகராறு பண்ண போது ஐயோ ஒண்ணு தெரியாத அப்பாவி அது. ஐயோ என் பிள்ளை ஐயோ ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்குமே, ஐயோ கிளி குஞ்சு மாதிரி இருக்குமே அவள். ஐயோ அவள் யார்கிட்டையும் சண்டைக்கே போக மாட்டாளே. ஐயோ எல்லாரோடையும் அவளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஐயோ இன்ஸ்டாகிராம்லயே அவளை கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காளே. ஐயோ என் புள்ள போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன இல்லாமதான் என்ன. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். முதலமைச்சர் ஐயா விஜய் நீங்க தானே வந்திருக்கீங்க முதலமைச்சரா, நீங்க வாங்கி கொடுக்கலண்டா துப்பாக்கி என் கையில கொடுங்க, கொண்டு விடுங்க. அவனை எவன் ஏத்துனான விடுங்க. நான் சுட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன். தூக்கு தண்டனையா கொடுங்க, நான் போறேன். ஐயோ என் பிள்ளை இல்லாம என்னால வாழவே முடியாது. நினைச்சாலே பதறுது. ஐயோ இப்பயே பதறதுண்டா என் பிள்ளையோட. நான் உடம்ப பார்த்தானே என்ன ஆவேன் எனக்கு தெரியல. நீங்க தான் இது பண்ணணும். ஆனா தப்பா போடுறாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. யாரும் ஏதாவது நடந்தா கூடிய இந்த பாலிமேரு ஐயோ இந்த தினத்தந்தி அவனுங்களை கூப்பிடாதீங்க. திருட்டு பயலுங்க 1-9 ஆக்கி ஐயோ அசிங்கப்படுத்திடுவானுங்க. ஐயோ என் புள்ள ஒண்ணும் அறியாத பச்சை பாலங்க. ஐயோ என் புள்ளைய நான் இழந்து தவிக்கிறேன். தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. செருப்பால் அடிக்கணும் பாலிமேரையும் தினத்தந்தி ஷேர் பண்ணுங்க.